ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங். ஓகே பேபி. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்தப்போ கவர்மெண்ட்ஸ் ஒரு ரூல் விட்டாங்க. அது என்னதுன்னா, இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் யாரும் வாடகை வாங்கக்கூடாதுன்னு. பட் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் வாடகை வாங்காமல் யாராச்சும் தங்க விடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் பேர் ஃபிகரி. இது ஜெர்மனில் இருக்கிற ஒரு வில்லேஜ். இங்கே 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாடகை வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே வாடகையை இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி செவத்தில் ஆணி அடிக்கக்கூடாது, சாணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கண்டிஷன்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வேளை ப்ரே பண்ணணும், அவ்வளவுதான். அப்புறம் எங்க வாடகை எவ்வளவுனா 88 சென்ட்ஸ், அதாவது 65 ரூபாய். அதுவும் இது ஒரு மாசத்துக்கான வாடகை கிடையாது, ஒரு வருஷத்துக்கான வாடகை. பொதுவாகவே ஒருத்தங்களை இதுக்கு மேலே உன்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி யாராச்சும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதைத்தான் பஸ்டட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில யானைகள் சில பேர்த்துக்கு பஸ்டட் மூமெண்ட்ஸை கொடுத்துருக்கு. பொதுவாகவே பஸ்டட் மூமெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது நம்ம கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற யானைகளை சில பேர் தந்தத்துக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்ன இருக்கு, எங்கள் ஊர்லேயும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தந்தத்துக்காக கொள்றதுனால ஆப்பிரிக்காவில் இருக்கிற யானைகளோட டிஎன்ஏவே பரிணாமமாகி இப்ப தந்தமே இல்லாம ஆப்பிரிக்கால யானை பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அமேசான் ஃபாரஸ்ட்னாலே நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்த டிவி ஷோஸ்லாம் அங்கே நிறைய கொடூரமான விலங்குலாம் இருக்குதும்பாங்க. தண்ணி ஃபுல்லாக மனுஷனை சாப்பிட்ற பிரானா இருக்குதும்பாங்க. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க அப்படின்னு ஒரே அமானுஷ்யமான சம்பவங்களா சொல்லுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அமேசானில் இருக்கிற மராஜோங்கிற இடத்துல 2019 ஒரு உயிரினம் செத்து கிடந்திருக்கு. அட ஃபாரஸ்ட்னா இதெல்லாம் சகஜம் தானப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது ஒரு கடல்வாழ் உயிரினம். அதுவும் அது இறந்து கிடந்த இடத்துல இருந்து கடல் ரொம்ப தூரம். அட ஏதாவது பறவை கொண்டு வந்து போட்டிருக்கும்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதை தூக்குற அளவுக்கு ஏதாவது பறவை இருக்கு? ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. நீங்க எல்லாருமே கண்டிப்பா டெட்புல் 2 மூவி பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல டெட்புல் டிஃப்ரெண்ட் பவர் இருக்கிற மியூட்டன்ஸ் எல்லாம் டீமா சேர்த்தி ஒரு மிஷினுக்கு போவாங்க. பட் டெட்புலும் டாமினோ மட்டும் தான் அந்த மிஷின்ல இருப்பாங்க. ஏன்னா மத்தவங்கள லேண்டிங்லயே மர்கி ஆயிருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு சொல்றேன். அந்த டீம்ல மாயாவின்னு ஒருத்தர் இருப்பாரு. அடுத்த ஆளு மாயாவி. எங்க மறைஞ்சு போற மாயாவி. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஒன்ஸ் அப்பான் எ டைம் படத்தில் நடிச்ச பிராட் பிட் தான். இதை நீங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் சிஜிஐன்னு நினைச்சிருப்பீங்க. பட் உண்மையாவே பிராட் பிட் ரயான் கூப்பிட்டதுக்காக இந்த 0.8 செகண்ட் வீடியோக்கு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுக்கு அவர் என்ன சேலரி வாங்கியிருக்காருன்னா ஒரு கப் காஃபி. ஐபிஎல் 2020 செகண்ட் எலிமினேட்டரில் ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் செமிஃபைனல் போக முடியும். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 131 ரன்ஸ் அடிச்சாங்க. அடுத்ததாக பேட்டிங் பண்ண எஸ்ஆர்ஹெச் ஓப்பனர் கோஸ்வாமி டக்கில் அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததாக மனிஷ் பாண்டே பேட்டிங் பண்ண வந்தாரு. ஆல்ரெடி ஒரு விக்கெட் விழுந்து ப்ரெஷர் இருந்தனால இன்னொரு விக்கெட் எடுக்க விராட் கோலி மனிஷ் பாண்டேவை ஸ்லெட்ஜிங் பண்ணாரு. இன்னைக்கு என்ன அடிக்க வரலையா அப்படின்னு மனிஷ் பாண்டேவை பார்த்து கேட்டாரு. ஆனால் அதை மனிஷ் பாண்டே காதலே கேட்காத மாதிரி ஸ்கிப் பண்ணாரு. பட் அடுத்த பால் என்ன பண்ணாருன்னா, அவங்க எல்லாம் காக்கா பரபரை விளையாடுறாங்க. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு இன்னைக்கு ஷாட் ஆட மாட்டேன்றாரு. ஷாட் எல்லாம் காணாம போச்சு. ஆஹா, ஸ்லெட்ஜிங் பண்றாரு. சூப்பரா இருக்கு. அதுவும் வேற மனிஷ் பாண்டே ஆஸ்திரேலியன் டூர்ல இருக்காரு. எதுவும் திருப்பி கூட பேச முடியாது. செலக்ட் பண்ணலனா கூட பேசிருக்கலாம். செலக்ட் பண்ணிருக்காங்க.